1976 வீடு வாங்கினாலும் ஜூன் ஜூலையில் வாங்கி முடித்தாச்சு. 1976 சாமியுடைய ஜெயந்தி விழா சுப்பையா நாடார் மடம் வடக்கு தெருவில் இருக்குது திருவண்ணாமலையில். அதில் ரொம்ப கிராண்டாக கொண்டாடினாங்க. யோகிராம் சுரத்குமாருக்கு முதல் ஜெயந்தி விழா 1976 சுப்பையா மடத்தில் வடக்கு தெருவு திருவண்ணாமலையில் வடக்கு தெருவில் இருக்குது. அதில் வச்சு ரொம்ப கிராண்டாக கொண்டாடினாங்க. அந்த 76 விழா முடிஞ்சு 77 பிப்ரவரி மாதம் போல் தான் சாமி முதல்ல ஜெகநாதா கொண்டாங்க சாவியை ஓப்பன் பண்ணுங்க சொல்லிவிட்டு சாமி வீட்டை திறந்துட்டு உள்ளே போய் பார்த்தாங்க. நானும் கூட போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் சாவி என்கிட்ட கொடுத்து வெளியே வந்தாச்சு. அப்போது ஒரு நாள் தேப்பி மீனாட்சிசுந்தரம் ஃபேமிலி பொண்ணு பையன் எல்லாரும் 2 பிள்ளை 2 பொண்ணு, அதேமாரி ஆசா ஞானம் வந்த ஒரு பொண்ணு 2 பையன், கீவா ஜெகநாதன், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. திடீர்னு என்ன பண்ணார் சாமி, ஜெகநாதா ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு உள்ளே போயிட்டு இவங்களெல்லாம் அழைச்சின்னு போயிட்டு ஹாலில் வச்சு சாமி நாமத்தை சொன்னோம் முதல்ல. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 மாதம் இந்த ஃபேமிலி அங்கேயே தங்கி இருந்தாங்க. அப்போ டெய்லி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி இடத்துல இவங்களே சமையல் பண்ணி அதாவது தேப்போ மீனாட்சி சுந்தரம் ஆசாஞான சம்பந்தம் ஃபேமிலி அங்கே உள்ளே இருந்து அவங்களே சமையல் பண்ணி சாமிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு எனக்கும் சாப்பாடு கொடுத்து அவங்களும் சாப்பிட்டு அங்கேயே ஒரு 3 மாதம் இருந்தாங்க. அப்போ 3 மாதம் அங்கே இருந்துட்டு அவங்கள முதல்ல என்ன பண்ணாங்க, தேப்பு மீனாட்சி சுந்தரம் ஃபேமிலியை ஒவ்வொரு ஆளாக ஊருக்கு அனுப்பி விட்டாங்க. தேப்போ மீனாட்சி சுந்தருடைய பெரிய பிள்ளை பேர் திருக்காமேஸ்வரன், 2வது பிள்ளை பேர் திருஞானம், பொண்ணுங்க பேர்லாம் எனக்கு தெரியாது. அவங்களெல்லாம் அனுப்பிச்சி விட்டு தேப்போ மீனாட்சி சுந்தரெல்லாம் அங்கேயே இருந்தார். ஆசா ஞான சம்பந்தம் ஃபேமிலி அதேமாதிரி பொண்ணை முதல்ல அனுப்பிச்சி விட்டார். பிள்ளைங்களை அனுப்பிச்சி விட்டு ஆசா ஞான சம்பந்தத்துக்கு அன்றைக்கி நிறைய அங்கே எவ்வளோ பழங்கள் இருந்ததோ என்னென்ன இருந்தோ வெறும் பெரிய கூட நிறைய அள்ளி கொடுத்தாங்க. அவர் போய் சேர்ந்தார். அப்புறமா தேப்போ மீனாட்சி சுந்தரம் அங்கே உட்காந்துருந்தார். அங்கே உட்காந்துருப்பார். திரும்பி பாத்திர கடையிலேருந்து அங்கே வீட்டிலேருந்து பொன்னை மத்தாடிக்கு போவோம். பொன்னை மத்தாடிக்கு போகிற போதும் தேப்போ மீனாட்சி சுந்தரம் கூடவே வருவார். பொழுதுக்கும் சாமி முன்னாடி இப்படி உட்காந்துப்பார். சாமி எந்திரினா தான் எந்திரிப்பார், தண்ணி குடினா தான் தண்ணி குடிப்பார், சாப்பிடுனா தான் சாப்பிடுவார். அவராக எதுவும் எந்திரி முயற்சி பண்ண மாட்டார். அந்த அளவுக்கு பக்திமான். சாமியை விட 10 வயசோ 12 வயசோ பெரியவர் தான். ஆனால் உட்காந்துட்டாருன்னா கையை காலை, இப்போ நானாவது உட்காந்துன்னா காலை கையை ஆட்டுப்பேன், அவர் ஆட்டவே மாட்டார், பெருசாக உட்காந்துப்பார். அந்த சமயத்தில் சாமி என்ன பண்ணுவாங்க, எங்கேயாவது போயிட்டாங்கன்னா அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஆசாங்க தேப்போ மீனாட்சி சுந்தரத்தை ஐயான்னு கூட சொல்ல மாட்டேன், நீங்கள் இவ்வளோ பெரிய தமிழ் ஸ்காலராக இருக்கீங்க, சாமியை பற்றி ஒரு அகவல் எழுதுங்களேன், ஐடியா நான் கொடுக்குறேன். அவர் பெரிய ஆள், அவருக்கு போய் ஐடியா கொடுக்கறதுக்கு ஒரு முட்டா பையன் வரான். அவையார் அகவல் மாதிரி சாமியை பற்றி நீங்கள் ஒரு அகவல் பாடுறீங்க, 108 வரி வரணும் அப்படின்னு அவரை தினம் தலை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவர் ஒன்றும் பதிலே சொல்ல மாட்டார், பெரிய ஆள். ஆனால் என்னை சாமி கூட இருக்கிறதுனால என்னை ஒன்றுமே சொல்ல மாட்டார். அப்படி இருக்கும்போது தான் சாமி மறுபடியும் வீட்டுக்கு வந்தபோது வீட்டில் உட்காந்து தான் தேப்போ மீனாட்சி சுந்தரம் சாமிஜி அகவல் எழுதினார். எழுதி முடிச்சுட்டு 10 பேர், யோகிராம் சுரத்குமார், ராம்ஜி அகவல், அது மாதிரி மாற்றி 10 பேர் எழுதிட்டு ஒரு சின்ன குழந்தைய விட்டு குலுக்கல் முறையில் எடுத்தது தான் ராம்ஜி அகவல். அது சாமிக்கு ரொம்ப பிடிச்சது. சாமியை அப்படியே நேராக வர்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது மண்ணெல்லாம் வாழ விண்ணின் இழிந்த கண்ணுதல் வடிவாம் கருணையங்கடலேன்னு ஆரம்பித்து யோகி ராம சுரதகுமாரா போகியாய் நாங்கள் புகழுடன் வாழவும் மோகம் தவிர்க்க முனியுறு எடுத்தோய் கூகைப்போர் பகலில் குருடாய் ஒழிந்தியாம் போகா வகைமனில் புகுந்து பிறந்தோய் பல்லாண்டு எமக்காய் பல்லாண்டு வளகோடி பல்லாண்டு வாழியேன்னு பாடுவார். அப்போது சாமி வீட்டில் வச்சு தான், அது தேதி இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை, அது புக்கில் இருக்குது. சாமி வீட்டில் வச்சு தான் தேப்போ மீனாட்சி சுந்தரம் நீங்களே பாடுங்கன்றாரு. ஜெகநாதா அவர் ஒரு தடவை பாடி முடிச்சோடனே ஜெகநாதா நீங்கள் பாடுங்கன்றாரு. அதை திரும்பி நான் பாடினவனே கரெக்டாக நீங்கள் பாடுறீங்க, அதேமாரி தான் பாடணும்னு ஒன்றுவார். அந்த ராம்ஜி அகவலை யார் வந்தாலும் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பார் சாமி. தெரியாதுன்னு நீங்கள் அதை படிங்கன்னு சொல்லுவார். அது மாதிரி இந்த ராஜமாணிக்க நாடார் பிள்ளைங்கள்லாம் வரபோது கூட விஜயசேகரன் உங்களுக்கு தெரியுமா அந்த ராம்ஜி அகவல்னு கேட்பார். நான் இல்லை தெரியா சாமின்னு அவர் மறந்துட்டார். என்கிட்ட கேட்டார், அது புக்கு இருக்கா ஜெகநாதன், சாமி இதை படிக்க சொல்கிறாங்கன்னு. நான் அதுலேருந்து ஒரு புக்கு கொடுத்தேன்.
நாங்கள் ஃபேமிலியோடு போகிறபோது நானும் என் குழந்தைகள் மனைவியோட ஒரு 10 புக்கு சாமி கொண்டு கொடுத்தோம். 1987 சாமி விழா டிசம்பர் 1ஆம் தேதி எங்கள் கம்பெனியில் கொண்டாடினோம். அப்போ வெளியிட்டோம் 1987. அந்த புக்கை 10 புக்கு கொண்டு கொடுத்துட்டு சாமிக்கிட்ட எங்கள் வீட்டுக்காரியை பாட சொன்னார். எங்கள் வீட்டுக்காரி 10 தடவைக்கு மேலே பாடியிருப்பா. போருன்னே சொல்லலை, திரும்பி ஒரு தடவை படிங்க, திரும்பி ஒரு தடவை படிங்கன்னு படித்தார். யாராவது வேற ஆள் பாடினாங்கன்னா அதே மாதிரி பாட மாட்டேறீங்களா, நீங்கள் போங்க வேண்டாம் அப்படின்ட்டு என்ன பாட சொல்லுவார். அதே மாதிரி பாடணும். அதுமாரி பாடினா தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கும் நாங்கள் பாடுற மாதிரி யாரும் பாடுறது இல்லை. எங்கள் வீட்டுக்காரியே 10 தடவைக்கு மேலே பாட சொல்லியிருப்பார். அந்த பாடின மாதிரியே பாடினா தான் சாமிக்கு ரொம்ப புரியும். நல்லா தமிழ் தெரியாதுன்னு நாம் நினச்சிருக்கோம். ஆனால் தமிழ் அவ்வளோ ரசித்து கேட்பார். இன்றைக்கும் நான் சொல்கிறேன், யாருக்கெல்லாம் சாமி மேலே பக்தி இருக்குதோ அவங்கெல்லாம் ராம்ஜி அகாவில் டெய்லி ஒரு நேரம் படிங்க. நானும் தினமும் ஒரு நேரம் படிக்கிறேன். வியாழக்கிழமை வரையில் 3 தடவை படிக்கிறேன். மனப்பாடம் பண்ணதுனால சைக்கிளில் போகிற போதே உட்காந்து படிச்சு சொல்லின்னு போவேன், இல்லை உட்காந்துருக்கு போய் தானே படிப்பேன். அது மாதிரி நீங்கள் எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கிறவங்க ராம்ஜி அகாவிலுங்கிறத இதில் அனுப்புவாங்க. அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டெய்லி ஒரு நேரம் படிக்க சொல்லி மிக தாழ்மையுடன் சாமியுடைய அன்பனாக உங்களை எல்லாரையும் கேட்டுக்கிறேன். ஆனால் சாமிக்கு நிறைய பாடல்கள் இருக்குது. பெரியசாமி தூரம் நிறைய பாட்டிருக்காரு. கீவா ஜெகநாதன் 1000 பாட்டுக்கு மேலே பாட்டிருக்காரு. தீபோ மீனாட்சி இன்னும் சில பாட்டுக்கெல்லாம் பாடியிருக்காங்க. அந்த பாட்டுக்கெல்லாம் அவ்வளோ முக்கியத்துவம் கிடையாது. ராம்ஜி அகாலுக்கு வரலாம் அவ்வளோ முக்கியத்துவம். நானும் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்கிட்டையும் தினம் ஒரு நேரம் படிக்க சொல்லி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். சில பேர் படிக்கிறாங்க. அதே மாதிரி சிவகாசிக்கு போயிருக்கும் போது வாசம்மா, அதாவது ராஜமாணிக்க நாடருடைய பொண்ணு, அவங்க வீட்டில் போய் ஒரு நாள் பாடினேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊரில் இருக்கிற பெண்கள்கிட்ட யாரெல்லாம் மனப்பாடம் பாடுறீங்களோ அவங்களெல்லாம் திருவண்ணாமலைக்கு அழைச்சின்னு போய் காமிக்கிறேன்ட்டு 2 பஸ்ஸு நிறையா சிவகாசிலேருந்து திருவண்ணாமலைக்கு அழைச்சின்னு வந்து 2 பஸ்ஸில் வந்த அத்தனை பேரும் கோரஸாக ராம்ஜி அகாவில் நம்ம ஆசிரமத்தில் பாடியிருக்காங்க. அது எனக்கு நல்லா தெரியும். இன்றைக்கும் அவங்கெல்லாம் டெய்லி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏழைகள்லேருந்து பணக்காரர்கள், இதுக்கு வந்து எந்த வித்தியாசமும் கிடையாது. பணக்காரர்கள் தான் படிக்கணும், ஏழைகள் தான் படிக்கணும். சாமியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா முழுசாக பாடிட்டுமா? இல்லை ஏற்கனவே பாடிக்கிங்க. இல்லை, அது இருக்குது, இதில் சேர்த்து வந்துட்டுவேன். பாடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் முழுசாக நான் இப்போ திரும்பியும் ஆரம்பித்து பாடுறேன். மண்ணெலாம் வாழ விண்ணின்றிழிந்த கண்ணுதல் வடிவாம் கருணையங்கடலே, முடியலாம் அடக்கி வடவர் வாங்கில் கட்டிய தலை கட்டின் விடுக்கும், கூறிதாய் சுடர்ந்து தாக்கியே குளிர்ந்து சீரருள் கொழிக்கும் கடைக்கண் நோக்கும், நேரிய மூக்கும் அகன்ற நெற்றியும் முறியருதின் மைமலி நடையே, தொல்லை உலகில் தோன்றும் முகமும் எல்லையில் வாயின் இன்னகை பகட்டும், குடுங்க குடுங்க சிரிக்கும் கூத்தும் முகமெல்லாம் பொங்கி மைத்திடும் அன்பின் வகையனத்தாழும் தாடியின் வளப்பமும், ஒளிர் சிவன் கண்ணாம் உருத்திராக்கம் துளசி மாலை பளிங்கு மணி மாலை கருநிற கயிற்றின் மாலை என்றிவை விருப்புற கலந்து மிளிரும் கழுத்தும் அவைதாட் பரந்த மார்பின் அழகும், இவைதவள் வெள்ளை ஜிப்பாத நூல் தொல்லை வளவும் துருத்திய பைகளும், வல்லை அசையும் இடக்கை விரலும் அறையிருந்து அடிவரை அமைந்த கீழ்ப்பாச்சும், விரைவாய் நடக்கும் வெறுங்காலடிகளும் கால்மேல் காலிட்டு இருக்கும் கவினும், பால்மணப்பறிவும் பழகிய தமிழும் அறுதியிட்டுரைக்கும் ஆங்கிலத்திறனும், உறுதியில் ஊற்றெழும் இந்தியன் ஊற்றமும் இரட்டை விசிறியை இயக்கும் வழக்கையும், சிரட்டையில் குடிக்கும் செம்மையும் அதனில் பொழியும் நீர்ச்சிறு கரகத்து எழிலும், ஒழிவிலா சாக்கு வைகளின் ஓக்கமும் உலகில் எப்பொருளும் ஒவ்வொரிடத்தே விலகாது அமைக்கும் மேன்மைக்கு இணங்க ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரிடத்தே ஒவ்வவே அமைத்தபின் ஓரிழை பிறழினும் அவ்வுலகு அழிந்ததே என மனமழிந்தே வெவ்வதின் கொதிக்கும் சீற்ற விளையாட்டும் தொண்டர்கள் அன்புடன் கொண்டு தந்திடும், பண்டமும் பழமும் பக்குவ உணவுடன் நீயே வாங்கி தந்தவும் நினைதரு, தாயே போல சாக்குழாம் திரள மகிழ்ந்தே உண்ணும் விருந்தின் மனமெலாம் நெகிழ்ந்தே கடிக்கும் உன் நெஞ்சத்தீரமும் பாடியும் பாட்டை கேட்டுணை மறந்தே ஆடிடும் தாள அமைதியின் கவர்ச்சியும்
வருந்திய அடியார் மனத்துயரகள தருந்திரு மொழிகளும் மருந்தென எதனையும் தந்து நோய் தீர்க்கும் தாழ்விலா பரிவும் அற்புதம் 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 என்றும் தற்பர நிலையை சாற்றியே மகிழ்ந்து நிற்பவர் நினைவில் நீ வழி தெளிவும் சொற்பதம் கடந்த நின் தூய மோனமும் வாடி வருந்திடில் நின்னை நாடியே ஏடில் எழுதுவோர்க்கு இறங்கி வாட்டம் தீர எழுதி செங்கை இழுத்திட்டு ஈரன்புடன் நேரத்தடவின் பூமெனும் மந்திரம் உச்சியில் தீட்டி சேமயந்திர கோடுகள் சிறக்க எழுதும் அன்பின் இன்ப அழகும் தொழுமவர்கள் தொடும் தொல்லை ஒழுக்கமும் மழையும் வெயிலும் குடைமுன் மறைதல் போல் உழைக்கும் உலகில் தழைக்கும் துன்பெலாம் இறைவன் பெயரே மறவாதோதின் இறையும் இல்லாது இன்றே ஓடும் என்று இன்பொழிர் இசைவுடன் கூறி கன்றுடை வசுவன கனிந்துலம் உருகி மக்களை வாழ்த்து முன் மாப்பெரும் கருணையும் திக்கலாம் வைப்பய தினம் தினம் பரவுனின் சீர்த்தியும் கீர்த்தியும் தெரிந்தே திரள்வோர் ஆர்த்தியின் வீக்கமும் மகிழ உலகமும் வாழ என்னும் மனிதாபிமானமும் பண்டை ஆன்ம பண்புடன் ஒங்கவே தண்டாதுன்னுள் தழைத்திடும் தாய் நாட்டு அன்பின் உயர்ச்சியும் அன்பிலா தாயரும் முன்பு சேர் மக்களும் முழு அடி வருடமும் தொடர்ந்தும் தொலைவிலா புகை சிகிரட்டை உடன் உடன் ஏற்றவும் உணர்ந்த உண்வப்பும் எவ்வவர் வரினும் அவ்வவர் குருவின் செவ்விய பாடலை பஜனை செய்ய கெஞ்சி கேட்டும் கிளர்ச்சி பெற்றும் கொஞ்சம் மொழியில் தஞ்சமாய் ஓங்கி உன்னையும் மறந்தே யோகத்திருக்கும் அன்னையிற் சிறந்த அனைத்து மாநிலையும் அழுக்கே மலிந்து பழுத்தே உடையலாம் முழுக்க நூலாய் முழுக்கிலாதொழியினும் உன்றன் குழியா உடலழுக்கின்றேன் நன்றே மணந்து நாற்புறம் தூய்மை செய்து இன்படி ஒட்டிடும் இயல்பின் ஏற்றமும் தின்றொழி மிச்சிலே தீர்த்தமாய் மருந்தாய் இன்றவர் எவர்க்கும் இனித்திடும் விந்தையும் பிறவும் 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 எல்லாம் மரப்பரும் பண்பாய் சிறக்கும் குருவே மரம் நிறை மண்ணே அறம்படிர் விண்ணாய் விளங்கவே வேண்டி விண்ணிழிந்தியும் முன் கலங்கமில் இவையே கருத்துருவாக காட்சி அளிக்கும் சூழ்ச்சியை கண்டு உன் மாட்சியின் சீரை வரைவதும் கூடுமோ எஞ்சாய் பாபா உன்னையே எண்ணி தஞ்சமாய் புகுந்து தன் தாயாய் கொள்ளவும் ஓயா சிவகனும் என உனக்குழைப்போர் மாயாவளத்தொடு மன்னியே வாழவும் யோகி ராம சுரத குமாரா போகியாய் நாங்கள் புகழுடன் வாழவும் மோகம் தவிர்க்க முனிஜுரு எடுத்தோய் குகைப்போர் வகளில் குருடாய் ஒழிந்தியாம் போகா வகைமணில் புகுந்து பிறந்தோய் பல்லாண்டு பல்லாண்டு எமக்காய் பல்லாண்டு பல கோடி பல்லாண்டு வாழியே யோகி ராம சுரத குமாரா போகியாய் நாங்கள் புகழுடன் வாழவும் மோகம் தவிர்க்க முனியுரு எடுத்தோய் குகைப்போர் வகலில் குருடாய் ஒழிந்தியாம் போகா வகைமணில் புகுந்து பிறந்தோய் பல்லாண்டு பல்லாண்டு எமக்காய் பல்லாண்டு பல கோடி பல்லாண்டு வாழியே. இதுதான் ராம்ஜி அகவல். இதை தினமும் ஒரு நேரம் படிச்சிங்கன்னா சாமியை நேரடியாக பார்க்குற மாதிரி இருக்கும். சாமியை நேரடியாக வர்ணிச்சிருப்பார். இந்த மாதிரி யாருமே பாட முடியாது. அப்படி ஒரு பாடல். இதை சாமிக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் எல்லாமே நலமாக நடக்கும்.